ஸோ இப்போ நம்மளோட ராஷ்மிகா பேரண்ட் வந்து பேச போகிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்போம். ஸோ குட் மார்னிங் மேம். ஸோ பொதுவாகவே குழந்தைகள்னு சொல்லும் போது இப்போல்லாம் வந்துட்டு மொபைல் ஃபோன்ஸ் காட்டி தான் சோறு ஊட்ட வேண்டியதாக இருக்குது. நம்ம காலத்தில் நிலாவை பார்த்து ஊட்டினது அது வேறு. ஆனால் வந்துட்டு இப்போ வந்து மொபைல் ஃபோன்ஸ் பார்த்து தான் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற வர குழந்தைகள் வந்து இதுக்கு முன்னாடி சொன்ன பேரண்ட் என்னென்னா வந்துட்டு டாய்ஸ் வச்சு விளையாடுறாங்க. அந்த மாதிரி கேட்கும் போது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கும் அந்த சேஞ்சஸ் இருக்கும். அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மார்னிங் என்னோட டாட்டர் பேர் ராஷ்மிகா ஸ்ரீ. அவளை நான் இங்கே கொண்டு வந்து ஜாயின் பண்ணும்போது அவளோட ஏஜ் 1.6. நான் இது ஃபர்ஸ்ட் என்னோட ப்ளே ஸ்கூல் கிடையாது. நான் நிறைய இடத்துல சர்ச் பண்ணேன். அங்கெல்லாம் போன இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெறுமனே டாய்ஸ், எஜுகேட்டிங் டாய்ஸ் மட்டுமே வச்சு அவங்கள எஜுகேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு அது மட்டும் இல்லாமல் புக் ரைட்டிங், ஏபிசிடி இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த ஸ்கிரிப்லிங் எல்லாம் பார்த்து எனக்கு பிடிக்கல. நான் சுற்றி உடனே நான் சூஸ் பண்ணல. சுற்றி இந்த மணலி நியூட்டன்லேயே பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணது இந்த சென்னை கிட்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் அதிகமாக ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் டாட்டர் வீட்டுக்கு வந்துட்டு அவள் 1.8 சேர்த்துக்கும் போது கூட அவளே பென் எடுத்து ஹோல்ட் பண்ணி ஸ்கேல் எடுத்து லைன் போடுறது, இதெல்லாம் எப்படின்னா மேம் இங்கே செய்கிறதா பார்த்துட்டு வந்து அவள் வீட்டில் செய்ய ஆரம்பிச்சா. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவள் எந்த ஒரு விஷயமே டிவி 1.6 அவள் டிவி எடுக்கலாம், மொபைல் தான் ஃபஸ்ட் டச் பண்ணான். ஸோ மொபைல் டச் பண்ணும் போதே அவளை நான் டச் பண்ணக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இங்கே கொண்டு வந்தேன். ஸோ அதில் இல்லாமல் மேம் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ராமா மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க. மொபைல் ஃபோன் எக்ஸஸாக யூஸ் பண்ணால் கண்ணில் ரத்தம் வரும் அப்படின்றது. ஸோ அது அவளுக்கு மைண்டில் பக்காவாக ரெக்கார்ட் ஆகிற அளவுக்கு அவளுக்கு ரீச் ஆகிற மாதிரி மேம் அதை டீச் பண்ணோன்னே இன்ன வரையுமே அவள் வீட்டுக்கு வந்தால் மொபைல் ஃபோன் எடுக்க மாட்டாள். ஷி யூஸ் டு டெல், நானும் என்னோட ஹஸ்பண்ட் யாராவது எடுத்தோன்னா கண்ணில் ரத்தம் வரும், மொபைல் ஃபோன் எடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அவள் இங்கேருந்து தான் கற்றுக்கிட்டா. ஸோ அதுக்காகவே வந்து பெஸ்ட் ஸ்கூலுன்றதை நானே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், என்னோட வாட்ஸ்அப் குரூப், என்னோட ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே, இன்ஸ்டாவில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஸ்கூலை பற்றி நான் நிறைய விஷயமே வந்து என்னோட சர்க்கம்ஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ அது மீறி நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சொல்லியிருக்கேன். இந்த அகாடமிக் இயரில் ஒரு 2-3 சில்ட்ரன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறேன்ற அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்ஃபுல்லாகவும் இருக்குது, நல்லா எஜுகேட்டும் பண்ணுறாங்க. என் டாட்டர் மார்னிங் எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணணும், ஸ்கூலுக்கு போகணும். யார் சொல்லுவா 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லும். ஈவன் சாட்டர்டே சண்டே கூட காலையில் எழுந்து அவள் ரெடி ஆகிடுவா. நான் ஸ்கூலுக்கு போகணும், ஜான்சி மிஸ்ஸை பார்க்கணும், சென்னை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் கட்டாயம் போயே ஆகணும். அவங்க டாடி சஜஸ்ட் பண்ணுவோம். நான் மதியானம் வந்து கூப்பிட்டா வரமாட்டா ஸ்கூல்லேருந்து வெளியில், நான் இங்கே இருக்கிறேன். அந்த அளவுக்கு அவங்க வந்து எஜுகேட் பண்ணுறாங்க ஏற்பட்டு. ஸோ எனக்கு இது பெஸ்ட் ஸ்கூலாக நான் ஃபீல் பண்ணி தான் அவளை ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஹலோ மாஸ் மீடியா அமை சார்பாக உங்களுக்கு உங்களுடைய தேங்க்யூ. வந்து ஒரு 2 வயசு வரைக்கும் அவன் சுத்தமாக பேசவே மாட்டான். இன்னொன்று யாராவது குரூப்பாக மேரேஜ்க்கு போனோம்னா க்ரௌடை பார்த்தாவே அழ ஆரம்பிப்பான். அவன் ரொம்ப லேட்டாக தான் பேச ஆரம்பிச்சான். சொல்லப்போனால் அம்மா கூப்பிட ரொம்ப லேட்டாக தான் 1 இயருக்கு மேலே தான்